So, as per the universal law, every action had its equal opposite reaction. இதை இன்னும் சிம்பிள் வேர்ட்ல சொல்லணும்னா, இந்த உலகத்துல ரெண்டு விதமான பவர்ஸ் இருக்கு. ஒன்னு காடஸ், இன்னொன்னு டெவில். சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் நம்பிக்கை நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. அட் த சேம் டைம் இங்க ஆன்மாக்களும் இருக்கு. இந்த வேர்ல்ட்ல ரீகார்னேஷன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு, மறுஜென்மோன்றது. இதுல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நார்த் இந்தியால ஒரு சின்ன பையன், கிராமத்துல பிறந்தவன், தான் இதுக்கு முன்னாடி சொந்தமா ஒரு வாட்ச் கடை பக்கத்து சிட்டில வச்சிருக்கிறதா கிளைம் பண்ணிருக்கான். அதை யாரும் நம்பவே கிடையாது. ஆனா அவனே அந்த கடைக்கு போயிட்டு அவன் பூர்வ ஜென்மத்துல இருந்த அந்த போட்டோவை காமிச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அவன் ஒரு இடத்துல புதையல் புதைச்சு வச்சிருந்தான். அதை எடுத்துட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் காமிச்சான். இது போன ஜென்மத்துல நான் புதைச்சு வச்ச புதையல்னு. எல்லாருமே அவ்வளவு ஷாக். அவன் அந்த இறந்து போன ஆளுடைய மறுபிறவின்றத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஒரு மனுஷன் தான் இறக்கும் போது நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போனா அவனோட ஆத்மாக்கு முக்தி கிடைக்காது. அந்த முக்தி அடையாத ஆத்மா தான் கோஸ்டா பேய் பிசாசா சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு என்ன தேவைன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றினா அதோட ஆன்மா சாந்தி அடையோன்றது இந்துக்களுடைய நம்பிக்கை. இதேதான் குரான் அண்ட் பைபிள் இந்த மாதிரி நிறைய புனித நூல்கள்ல எழுதியிருக்காங்க. ஆனா ஆன்மான்ற ஒரு விஷயம் உண்மையாவே இருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த பேரநார்மல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆன்மா கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கான டிஜிட்டல் டிவைசஸை எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் எப்படி அந்த மாதிரி பாவப்பட்ட சோல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு கோல். சார், ஒரு டவுட். இப்ப ஆன்மா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்றத என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? யா, தட்ஸ் குட் கொஸ்டின். நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி நடக்கும், அதை நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி இல்யூஷன் மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட யாரோ பேசுற மாதிரி தோணும். சம்டைம்ஸ் இது நமக்கு கனவுகள்ல கூட வந்து இண்டிகேட் பண்ணும். சில நேரம் நமக்கே தெரியாத சில பேரை நம்ம கனவுல பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி ஃபீல் ஆகும். சில நேரம் நம்ம காது கிட்ட யாரோ ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சிம்டம்ஸும் வேரி ஆகும். ஆனா நீங்க அத ரொம்ப கேஷுவலா ஃபீல் பண்ற மாதிரி இருக்காது. சம்திங் ஏதோ இன்டென்ஸா இருக்கும். அப்படின்னா இவரால என்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். என் கனவுல வர அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கனவு என்ன சின்ன வயசுல இருந்தே துரத்திட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம ப்ரொஃபஸரால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கிளாஸ் முடிஞ்சதும் இவரை தனியா மீட் பண்ணணும். சார், ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுப்பா. நீ இன்னைக்கு கிளாஸ்ல டவுட் கேட்டையே, அந்த பையன் தானே? ஆ, ஆமா சார். ஆக்சுவலா உங்களை பார்க்கணும் தான் ஓடி வந்தேன். ஆ, சொல்லு தம்பி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார், இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நமக்கு தெரியாதவங்க யாராவது கனவுல அடிக்கடி வந்தாங்கன்னா ஏதோ ஒரு சோல் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு. ம், ஆமா. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு பொண்ணு வரா. அவ யாருன்னு எனக்கு நிஜமா தெரியல. ஆனா அவ கூட ஏதோ ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. கனவுல பொண்ணு வராளா? எத்தனை வருஷமா இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு சார். ஓகே, ஒருவேளை உன் ஃபேமிலியில இருக்க மெம்பர் யாராவது இருப்பாங்க, அவங்கள நீ ரொம்ப மிஸ் பண்ணிருப்ப. அதனால உனக்கு அந்த மாதிரி கனவு வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி சார், எனக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. நான் பிறந்தப்பவே என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். எனக்கு கரெக்டா ஒரு 8 வயசு இருக்கிறப்பல இருந்து இந்த கனவு வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல ஓகே, எனக்கு புரியுது. அதாவது அந்த கனவுல நீ இருக்க, ஆனா ஃபேஸ் சரியா தெரியல. அந்த பொண்ண உன்னால தெளிவா பார்க்க முடியல.
இருந்தாலும் அவங்க உனக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ன்ற மாதிரி தோணுது. ஆ, ஆமா சார். என்னால நிம்மதியா இப்ப வரைக்குமே தூங்க முடியல. எப்ப நான் நல்ல தூக்கத்துக்கு போறேனோ அப்ப இந்த மாதிரி கனவு வருது. நான் நிம்மதியா தூங்கின நாட்கள்ன்றது ரொம்ப கம்மி. எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வருதுன்னு சத்தியமா தெரியல. என்னால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் நிறைய சைக்காட்ரிஸ்ட போய் பார்த்துட்டேன். நிறைய கோவில் குளம் ஏறி இறங்கிட்டேன். என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா என்னால இது எதையுமே சரி பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா காஷ்மோரா, எனக்கு என்னமோ உன் கனவுலயே உன் பிரச்சனைக்கான தீர்வு இருக்குன்னு தோணுது. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு வர கனவுல எங்கேயாவது ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். லைக் ஏதாவது ஒரு ஊரோட பேரு, இல்ல உனக்கு தெரிஞ்ச இடம், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது ஆ என் கனவுல கோதண்டபுரம்னு ஒரு ஊரோட நேம் போர்ட் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. குட். அப்படின்னா நீ இப்ப இமிடியட்டா கோதண்டபுரம் போகணும். அதுக்கு முன்னாடி உனக்கு அந்த கனவுல வர அந்த பொண்ணோட ஃபேஸ் கொஞ்சம் கிளியரா தெரியணும். நானும் உன் கூட வரேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை சரியானா போதும். நான் நிம்மதியா தூங்குனா போதும். ஷியோர்ப்பா தம்பி. கண்டிப்பா உன் பிரச்சனையை சரி பண்ணிடலாம். கோதண்டபுரம். ஏன் தம்பி, இந்த ஊர் தான் உன் கனவுல வந்ததா? இந்த இந்த ஊரு, இந்த ஊரோட வாசனை, இந்த காத்து, இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன, ஏதோ இல்யூஷன் வருது என் கண்ணு முன்னாடி. எ- என் தலை என் தலை வலிக்குது. என் தலை. காஷ்மோரா, காஷ்மோரா, என்னாச்சு உனக்கு? காஷ்மோரா. என்னன்னு தெரியல சார். திடீர்னு எனக்கு இந்த இடம்லாம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. கண்ணு முன்னாடி ஏதோ இல்யூஷன்லாம் வருது. எனக்கு ரொம்ப பயங்கரமா தலைவலிக்குது. ஓகே ஓகே காஷ்மோரா, ரிலாக்ஸ், காம் டவுன். எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காத. முதல்ல உனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். முதல்ல போய் குளிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கு. அடுத்து என்ன பண்ணலான்னு பாப்போம். ஓகே. இன்னும் சற்று நேரத்தில் திருமணம் நடைபெறப் போகிறதல்லவா? அவனை காணாமல் என் கண்கள் மிகவும் வருந்துகிறது. அச்சோ, அவர் வந்துவிட்டார். எனக்கு மிகவும் வெட்கமாக உள்ளது. நில்லேக்கா, எங்கே செல்கிறாய்? நான் உன்னை காணத்தானே இங்கே வந்துள்ளேன். எனக்கு மிகவும் நாணமாக உள்ளது. என்னை விட்டுவிடுங்களேன். உன் முகத்தை பார்க்க ஆவலாக வந்திருக்கிறேன் லேக்கா. உன் முகத்தை நான் காண வேண்டும். என்னை காண்பாயாக. அன்பே, எனக்கு மிகவும் வெட்கமாக உள்ளது. லேக்கா நில், செல்லாதே. நான் உன்னை காண வேண்டும். எவ்வளவு தூரம் நீயும் ஓடிக்கொண்டே இருப்பாய். மணவரையில் அமரும் போது நான் உன்னை பார்க்கத்தானே போகிறேன். முடிந்தால் என்னை பிடியுங்கள். அன்பே, நிற்பாயாக. நான் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். உன்னால் எங்கும் ஒளிய இயலாது. செல்லாதே, செல்லாதே. அன்பே லேக்கா. காஷ்மோரா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி கத்திட்டு எந்திரிச்ச? சார், எனக்கு ஒரு பேப்பர் பென் கொடுங்க. என்னது, பேப்பர் பென்னா? ஓகே ஓகே. சார், இந்த பொண்ணுதான் தினமும் என் கனவுல வரா. இன்னைக்குதான் அவளோட ஃபேஸ நான் என் கனவுல பார்த்தேன். இவதான் அது. இன்ட்ரெஸ்டிங். உண்மையிலேயே நீ இத ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. ஆனா சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து டிராயிங்கே வராது. நான் இதை எப்படி வரைஞ்சேன்றது எனக்கே ஒன்றும் புரியல. ஓகே ஓகே, காம் டவுன் காஷ்மோரா. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல இந்த போட்டோல இருக்க இந்த பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா சார். எப்படியும் நீ உன் கனவுல வர இந்த ஊரையும் அப்புறம் இந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்ட.
இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா என்ன பண்றான்றது தான் நமக்கு தெரியல. உண்மையாவே இப்படி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இருக்காளான்னு தெரியல. நம்ம இந்த ஊர்ல இப்ப இப்படி ஒரு பொண்ணு இருக்காளான்னு தேடுறதுதான் மெயின் விஷயமா எடுத்துக்கணும். ஒருவேளை இப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்கலாம் இப்ப இல்லாம, அதையும் நம்ம பார்க்கணும். ஆனா எப்படி இந்த பொண்ணு நம்ம கண்டுபிடிக்கிறது? எனக்கு இவளோட பேர் கூட தெரியாது. ஆனா நீ தூக்கத்துல லேக்கா லேக்கான்னு பெணாத்திட்டு இருந்த. அப்படின்னா இந்த பொண்ணோட பேரு லேக்காவா? தெரியல காஷ்மோரா. அது நம்ம இதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல ப்ரொஃபசர். சீக்கிரமா எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வந்தா போதும். ஓகே ஓகே காஷ்மோரா, காம் டவுன், காம் டவுன். இந்த முறை உன் கனவுல இந்த பொண்ணோட ஃபேஸ் தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்ப வேற ஏதாவது ஒரு க்ளூ வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. அது வேற வேற என்ன வந்தது? ஒரு மாளிகை மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்தது ப்ரொஃபசர். ஒரு பெரிய மாளிகை. அப்படின்னா இந்த ஊர்ல ஏதாவது மாளிகை இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கலாம். நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் ப்ரொஃபசர். அப்ப இந்த ஊர்ல ஏதாவது மாளிகை பங்களா ஏதாவது இருக்கான்னு தெரியும்ல. ஹா, குட் ஐடியா. அந்த மாதிரியே பண்ணிடலாம். சார், இங்க பாருங்களேன். இந்த மாளிகை தான் நான் என் கனவுல பார்த்தேன். ஆனா இது இப்போ இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இத பத்தி நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்களேன். இது பாருங்க ப்ரொஃபசர், இந்த பக்கம் இருக்க இதே இமேஜ் தான் என் கனவுல வந்தது. இதே மாதிரி பிரம்மாண்டமான மாளிகை. ஆனா இப்போ அந்த மாளிகை இந்த மாதிரி பேய் பிடிச்ச பங்களா மாதிரி இருக்கா. இது உள்ள ஏதோ பேய் இருக்குன்னுலாம் இந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த மாளிகை எனக்கு ரொம்ப பரிச்சயமான மாளிகை மாதிரி தோணுது. இங்க நான் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே காஷ்மோரா, காம் டவுன். ரொம்ப டென்ஷன் ஆகாத. இந்த ஆர்டிக்கல்லே வேற ஏதாவது போட்டிருக்கான்னு பாரு. ஆ, ஓகே ப்ரொஃபசர். என்னாச்சு காஷ்மோரா? ஏன் இப்படி ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு டிராயிங் பண்ணல, அவ இந்த பொண்ணுதான். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் த்ரீ ரோசஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா ரொம்பவும் சூப்பரா போயிட்டு இருக்குங்க. இங்க பாத்தீங்கல்ல எவ்வளோ அழகான லைட் செட்டிங். அம்மனை அழகா லைட் செட்டிங்ல போட்டிருக்காங்க. எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க ஊருடைய கல்ச்சர் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத பாக்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல டக்க டக்கான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா காஷ்மோரா, இவ்வளவு நாள் உன் கனவுல வந்துட்டு இருந்தது இந்த பொண்ணா? எனக்கும் ஒன்னும் புரியல ப்ரொஃபசர். நான் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா இவதான் என் கனவுல வந்துட்டு இருந்தது. எனக்கு என்னமோ இதுல நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. முதல்ல நம்ம அந்த மாளிகைக்கு போயிட்டு என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஆ, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இதுதான் அந்த மாளிகையா? ஆ, ஆமா சார், இதுதான் அந்த மாளிகை. ஆனா இப்படி பாழடைஞ்சு போய் பாதிக்கு பாதி உடைஞ்சு போய் இருக்கு. சார், எனக்கு இந்த மாளிகை உள்ள கால் எடுத்து வச்சதும் இப்போவும் ஏதோ இல்யூஷன்ஸ் வருது. நான் ஏற்கனவே இங்க வாழ்ந்த மாதிரி தோணுது எனக்கு. ஓகே காஷ்மோரா, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சார், ஆல்ரெடி இந்த இடத்துல நான் அந்த பொண்ணு கூட நின்று பேசின மாதிரிலாம் ஏதோ இல்யூஷன் வருது என்னோட மைண்ட்ல. ஓகே காஷ்மோரா, நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு இங்க ஏதாவது ஸ்பிரிட் இருக்கான்னு தேடி பார்ப்போம்.
அந்த ஸ்பிரிட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் டிரான்ஸ்மிட்டர். நம்ம இதை வச்சு இங்க இருக்க ஸ்பிரிட் கிட்ட பேச ட்ரை பண்ணலாம். மேபி இங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அது உன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே ப்ரொஃபசர், முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ஓகே காஷ்மோரா, முதல்ல இந்த மாளிகைக்குள்ள ஸ்பிரிட் இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கணும். இங்க யாராவது இருக்கீங்களா? எங்களை தவிர வேற யாராவது இங்க இருக்கீங்களா? இருந்தா ப்ளீஸ் எங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. ஏய், ஏதோ சவுண்ட் கேக்குது, இரு. நீங்க தாராளமா எங்க கிட்ட பேசலாம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவோம். வா சந்திரா, உனக்காக தான் நான் இந்த மாளிகையில் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா என் காத்திருப்புக்கும் ஒரு பலன் கிடைச்சிருச்சு. நீங்க சந்திரான்னு யாரு சொல்றீங்க? என் பேர் மோகன், அப்புறம் அவன் பேரு காஷ்மோரா. இங்க சந்திரான்னு யாரும் இல்லையே. இல்ல, இந்த காஷ்மோராவோட முன்ஜென்மத்துல இவனோட பேரு திரிலோக சந்திரன். அவன் என்னோட காதலன். சொல்லப்போனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகியிருந்தது. இல்ல, எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்றேன் சொல்றேன். நீங்களும் நானும் போன ஜென்மத்துல ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சோம், காதலிச்சோம். நீங்க ஜமீனோட ஒரே வாரிசு, நான் கோவில் கோவிலா பாட்டு பாடுற ஒரு அனாதை பொண்ணு. நீங்க என்ன ரொம்பவும் நேசிச்சீங்க. எனக்காக உங்க வீட்டை எதிர்த்து தனியா என்னை கூட்டிட்டு வந்து இதோ இந்த மாளிகையில தான் வச்சு பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா நம்ம 2 பேரையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாரு. ஆனா அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா